இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னாக்கா, இந்த செய்தியுடைய தலைப்பே நாம் எந்த விசுவாசத்தை பின் சார்ந்திருக்கிறோம். நாம் எந்த விசுவாசத்தை சார்ந்திருக்கிறோம்? உன் சொந்த விசுவாசத்தை சார்ந்திருக்கிறாயா, அல்லது வேதத்திலே சொன்ன ஆபிரகாம் ஆதி தகப்பனுடைய விசுவாசத்தை சார்ந்திருக்கிறாயா என்பதை கேளு அப்படின்னா. ரெண்டுத்தையும் கத்துக்கொடு, கம்பேர் பண்ணி காட்டு. அவங்க கண்ணு திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய கண்ணு என்றார். இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம், ஒப்பிட்டு பார்க்க போறோம். அப்படி பார்த்தாதான் நம்ம விடுதலை கிடைக்கும். அன்பாலே, இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது, வேதத்திலே ஆபிரகாமில இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை ரெண்டுத்துக்கும் ஒப்பிடை நாம செய்து பார்த்து நாம் விடுதலை அடைவோம். இன்னைக்கு அந்த மக்கள் போயிட்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போய் என்ன செய்யறாங்க, அவர் சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணாக இருக்கிறது. அதே போல நாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வித்தியாசமான மனிதர்களாய், ஆவிக்குரிய சிந்தனை உள்ள மனிதர்களாய், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட மனிதர்களாய் மனுஷியா நம்ம மாறுவோம். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இன்னைக்கு அந்த விசுவாசத்தோட கேளுங்க. உங்க விசுவாசத்தெல்லாம் எடுத்து எட்டக்க வைங்க. ஆண்டவர் ரோமர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துலதான் என்னோடு இடைப்பட்டார். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், சுதந்திரமானது ஆதலால்னு ஒரு கமா போட்டிருக்கோம், அதை விட்டுருங்க. சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறது ஆகியிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லோருக்கும் தகப்பனாகி ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. இங்க அதெல்லாம் விட்டுருங்க, முன்ன பின்னெல்லாம் விட்டுருங்க. ஆபிரகாம் நமக்கெல்லாம் தகப்பனாகி ஆபிரகாம், அது அப்படியே அழகா சொல்றாரு பவுல். நமக்கெல்லாம் முன்னோடி ஆபிரகாம். ஆபிரகாம் மூலம்தான் ஆண்டவர் வேறு பிரிக்கிறார் இஸ்ரவேல் கோத்திரத்தை. தான் உண்மையான தேவன் என்பது ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப அந்த ஆபிரகாம் ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோமா? அழகப்பட்டிருப்பாருங்க, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும். அதுலதான் நாமளும் வரோம். இப்ப நானு இந்த இடத்துல என்ன ஆண்டவரை செய்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களே, நீங்க ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்க உடையவர்களா இருக்கிறீங்களா? ஆபிரகாமு கிட்ட இருந்த விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம் அதுக்கு பேர் கொடுக்கிறார் இல்லையா? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான நம்மை பார்த்து கேட்கிறார், நீ ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்திருக்கிறாயா, அல்லது உன்னுடைய விசுவாசத்தை, அல்லது சபையிலே சொல்லிக் கொடுக்கிற விசுவாசத்தை, அல்லது வேற வேற விசுவாசத்தை வேற வேற நபரிடத்திலே செலுத்தி கொண்டிருக்கிறாயா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வசனத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல ஒரு வசனத்தை சொல்லிட்டு போறாரு, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார். லூக்கா 18:8 பாருங்க. இதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம விசுவாசத்துக்கும் ஆபிரகாம் விசுவாசத்துக்கும் என்ன வேறுபாடுன்றதை நம்ம பகுத்து ஆராய போறோம். லூக்கா 18:8, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இப்ப நம்ம எல்லாம் 2வது வருகைக்கு காத்திருக்கணும். அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. சூரியன் அந்தகாரப்படுது, சந்திரன் சிவப்பாக மாறுகிறது. எத்தனை பேர் LPHல நான் ஒரு போஸ்ட் போட்ட பாத்தீங்க, சந்திரன் சிவப்பாக மாறப்போகுதுன்னு. அதனால இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, வர மார்ச் மாசம் சந்திரன் முழுவதும் சிவப்பா மாறப்போகிறாங்க. சூரியன் ஏற்கனவே கருப்பாகி கொண்டு இருக்கிறது. அதை எத்தனை பேர் விஞ்ஞான பூர்வமா பாத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன், 2 தடவை பார்த்தேன். சூரியன் அந்தகாரப்பட்டு கொண்டிருக்கிறது. கரும்புள்ளி விழுந்து சூரியன்ல நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இவ்வளவு பெருசுக்கு இருந்தது. அந்த சூரியன் இவ்வளவு பெரிய சூரியனை போட்டிருந்தா இவ்வளவு பெருசுக்கு இருந்தது கருப்பு. அதே 5 வருஷம் சேர்ந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு வாலிபால் திட்டத்துக்கு இருக்குது.
இவ்வளவு பெரிய சூரியன்ல இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்குது. அதை சொல்லிட்டு சொல்றோம், அசுர வளர்ச்சியில வளர்கிறது இந்த கருப்பு அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஏசி, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி வச்சிருக்கிற அந்த மிஷின்ல இருந்து வெளிவருகிற நச்சு வாயு ஓசோன் படலத்தை ஓட்ட போட்டு சூரியனை கருப்பாயிட்டு இருக்குதுன்றான் விஞ்ஞானிகள். 5 வருஷத்துக்கு முன்னாடி யூசேஜ் எப்படி இருந்தது? ஏசி ஃப்ரிட்ஜினுடைய யூசேஜ் எப்படி இருந்தது? வேற அத்தி புத்த மாதிரி இருந்தது. ஒரு ஊர்ல 4 வீட்டுல தான் ஏசி இருக்கும், ஒரு 2 வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜ், வீட்டுக்கு வீடு ஏசி, வீட்டுல 10 ஏசி, 5 ஏசி, 2 ஏசி, 3 ஏசி, ஒரு ஏசி எல்லாம் கிடையாது. அப்ப யூசேஜ் அதிகமாக அதிகமாக அதுல இருந்து வரக்கூடிய நச்சு காற்று ஓசோன் படத்தை ஓட்ட போட்டு சூரியன் அந்தகாரப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக அதிகமாக வளருதுன்றோம், வேகமாய் வளர்கிறது அந்த கருப்பு படலம். அப்ப ஆண்டவர் சொன்ன நாட்கள் நெருங்கிடுது. முழு சூரியனும் அந்தகாரப்பட்டுச்சுன்னா தீர்ந்தது, அவ்வளவுதான். வந்துச்சு அந்த நாள், மப்பும் மந்தாரமான நாள், அந்தகாரமான நாள் வந்துடுச்சு, வரப்போகிறது. அப்பதான் அதுதான் சொல்றாரு இந்த வார்த்தையில, அந்த நாள் மனுஷகுமாரன் வரும் நாளிலே என்னவா பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ மாறல. ஏன் விசுவாசம் ஒழிஞ்சிடும்? யாருக்குள்ள? கிறிஸ்தவர்களுக்குள்ள. வெளியில எல்லாம் இல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, வெளி மனுஷாளுக்கே பேசல, எல்லாம் உள்ள இருக்கிற மனுஷாளுக்கு தான் பேசிட்டு இருக்கிறார். எங்க சபைக்குள்ள இருக்கிற மனுஷாளுக்கு உன் விசுவாசம் என் விசுவாசம் அம்பேல் ஆக போகுது, ஜாக்கிரதை. உன் ரட்சிப்பு என் ரட்சிப்பு அம்பேல் ஆக போகுது, ஜாக்கிரதைன்றார். அப்ப விசுவாசத்தை காண்பாருன்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் அவர் மேல வைக்கிறத விட்டு, அவருடைய வார்த்தை மேல வைக்கிறத விட்டுட்டு எது மேலே வச்சுட்டு நம்ம போகணும், போய்கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் தான் திருப்புற, அதெல்லாம் தான் ஃபில்டர் பண்ணி உன் விசுவாசம் தாறுமாறா ஓடுது, உன் விசுவாசம் தாறுமாறா இருக்கு, கொஞ்சம் ஷார்ப்பாக்கு, உன் விசுவாசத்தை வைக்க வேண்டிய இடத்துல வை. ஆபிரகாமுடைய விசுவாசத்துல வளரு என்று நமக்கு சொல்லி தருகிறார். குதிரை இருக்கு தெரியுமா? குதிரையை அப்படியே விட்டாக்கா திடீர்னு இப்படியே ஓடிட்டு இருக்கோம், அடுத்த நிமிஷம் இப்படி ஓடும். இப்படி ஓடிட்டு இருக்கிற திரும்பி இப்படி ஓடி வரும். அது எங்க ஓடுதுன்னா அதுக்கே தெரியாது. ஏன்னா அந்த கண்ணு இப்படி இருக்கும், அது கண் எப்படி இருக்கும்? இப்படி நேரா இருக்காது. கண் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு சைட்ல. அப்ப இந்த சைட்ல பார்த்துச்சுன்னா அங்க ஓடணும் போல தோணுச்சுன்னா அங்க ஓடும். இந்த கண் இங்க பார்த்துன்னு இந்த சைட்ல ஓடும். நேரா ஓடவே தெரியாதான் குதிரைக்கு. குதிரையினுடைய வல்லுநர்கள் சொன்னது. அதுக்காக குதிரைக்கு என்ன போட்டாங்கன்னா கடுக்கம் போட்டாங்க. கண்ணுக்கு அந்த பாதி கண்ணை மறைச்சிட்டு நேர் பார்வையில கடுக்கம் போட்டுவான். இப்ப என்ன செய்யாது? சைட்ல இருக்கிறதெல்லாம் தெரியாது, நேரா இருக்கிறது மட்டும்தான் தெரியும். நேரா தான். இன்னைக்கு நாம அந்த மாதிரி கண்ணு நமக்கு நேரா தான் படைச்சாரு, புத்தியை தான் கோணம் வாங்க. புத்தி எங்க வேணாலும் போகும், எந்த திசையில வேணாலும் போகும். இங்க உகானே இருப்ப அமெரிக்காவில செஞ்சுப்ப, இங்க உகானே இருப்ப நின்று அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே, நம்ம மாமி கூப்பிட்டாங்க, மாமா கூப்பிட்டாங்க தைப்பூசத்துக்கு வான்னு, நம்ம இங்க வந்து உட்காந்துட்டோம், அங்க போனா ஜாலியா இருக்கலாம். இப்படி நம்முடைய சிந்தனை குரங்க விட குதிரையை விட கேவலமாக இருக்கிறது. அந்த சிந்தனைக்கு நீ என்ன செய்ய? இப்ப கணிக்கம் போடு, உன் சிந்தனையை ஒருமுகப்படுத்து. ஐயோ, என் விசுவாசம் என் மேல இருக்கிறதா அல்லது எனக்குள்ள சார்ந்து இருக்கிறதா, இல்ல அது வேதத்திலே சொல்லப்பட்ட ஆபிரகாமை சார்ந்து இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். அன்பாலே, உன் விசுவாசம் எதை சார்ந்து இருக்கிறது? எங்க போறாங்க? என் விசுவாசம் எதை சார்ந்து இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சுப்பார். அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏன்னா கடைசி நாள்ல விசுவாசம் அம்பேலாது. பிசாசுடைய தந்திரம் தான். உன் விசுவாசம் என் விசுவாசம் டைரக்ஷன் பண்ணிடுவான்.
டைவர்ட் பண்ணிடுவான். இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் ட்ராக்ல தான் ஓடணும். ஒவ்வொருத்தங்களும் ஒரு ட்ராக் கொடுத்துருப்பான். ஒரு 4-10 ட்ராக் ஓடுறான்னா 10 பேருக்கு ட்ராக் கொடுத்துருப்பான். இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக்ல ஓடனவன் அதுலயே தான் போய் முடிக்கணும். அவன் 2வது ட்ராக்ல 3வது ட்ராக்ல முடிச்சானாக்கா அவன் வெற்றியாளர் கிடையாது. வந்தாலும் அதே ட்ராக்ல ஓடி போய் முடிக்கணும். ஓடிட்டு அந்த ட்ராக் மாறிட்டு அவன் வின் பண்ணிட்டான்னா அவன் தோத்ததுதான் சமம். அதே போலதாங்க நாம் ஆரம்பித்த விசுவாச வாழ்க்கையை விட்டு சாத்தானானவன் நம்ம திசை தப்பி வேற விசுவாசத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுவான். நம்முடைய விசுவாசம் பணத்து மேல போயிடும், நம்முடைய விசுவாசம் மனுஷன் மேல போயிடும், நம்முடைய விசுவாசம் நம்ம மேல வந்துடும். ஆண்டவர் மேலையும் ஆண்டுடைய வார்த்தை மேல இருக்கிற விசுவாசம் உன் பணத்து மேலையும் அறிவு மேலையும் பதவி மேலையும் வேலையின் மேலையும் அல்லது மனுஷன் மேலையும் அல்லது சொந்தக்காரன் மேலையும் அல்லது சபையில சொல்லி கொடுத்த அந்த அந்த கள்ள உபதேசத்தின் மேலேயும் உன் விசுவாசம் வந்துடும். இன்னைக்கு அதனால தான் சொன்னாரு மனுஷகுமாரன் வருகாலத்துல விசுவாசத்தை காண்பார். அடுத்து ஒன்று சொல்றாரு பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். லூக்கா 9:41. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களுடன் இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன். விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியாய் மாறுகிற காலத்தில் இருக்கிறோம் அன்பாலே. விசுவாச குலைத்தலாகிற காலத்தில் இருக்கிறோம். மாறுபாடான சந்ததி, மாறுபாடான விசுவாசம், கேடுபாடான விசுவாசம். அந்த விசுவாசம் என்பது யார் மேல நம்ம வைக்கணும்னு தெரியாமலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இன்னைக்கு வாலிப பெண்கள், அதுல கிறிஸ்தவ வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள் இன்னைக்கு லவ்ல போயிட்டு இருக்குது. விசுவாசம் எங்க போயிட்டு இருக்கு? காதல் மோகத்துல போயிட்டு இருக்கு. விசுவாசத்தை ஆண்டவர் மேல வச்சுட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாருன்ற காத்திருக்கிற அந்த காலங்கள் போயிட்டு, கண்டவனை பார்த்துட்டு இவன் நல்லா இருப்பான், இவன் எனக்கு புருஷனா வந்தா நல்லா வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அந்த நபர் மேல விசுவாசத்தை வச்சு சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள், வாலிப ஆண்மக்கள், ஆண்டவர் கொடுக்கிறது தான் நீ எடுத்துக்கணும். மூஞ்சி நீனா எடுத்துக்கிறத எடுத்துக்கிட்டா அது குடைச்சல் தான்ன்றது உனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் போகுது? ஆண்டு மேல விசுவாசம் வைக்க தவறிட்டாங்க. தான் சொந்த புத்தி மேல வைக்கிறாங்க. தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் என்ன சொல்லுது? சத்தியத்தினுடைய அர்த்தம் என்னன்னு தெரியல. தான் புத்திக்கு பட்டதான் சத்தியம் என்று நினைக்கிறார்கள். அன்பாலே, இன்னைக்கு இந்த வாலிபர் உலகம் இன்றைக்கு எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார்? காதல் மோகத்துல தன்னுடைய விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வயோதிபர் கொஞ்சம் வளர்ந்தவங்க இன்னைக்கு இன்டர்நெட் மோகத்துல அந்த விசுவாசத்தை வைத்திருக்க. எதை பார்த்தாலும் கூகுள்ல பார்க்கறாங்க. இன்னைக்கு எதுல போயிட்டு எங்க தேடினாலும் கூகுள்ல போய் தேடு. இன்னைக்கு ஏஐ உலகம் ஆயிடுச்சு. இப்ப அட்வான்ஸா போயிடுச்சு. இப்ப கூகுள்ல தேடினது போய் இப்ப யாருக்கிட்ட போய் கேட்கறாங்க? ஏஐ என்ற ஒரு இயந்திரத்திட்ட போய் கேட்கறாங்க சந்தேகத்தை. சத்தியத்தையே சொல்றேன். சத்தியத்துல ஏதாவது ஒரு டவுட்னா அந்த காலத்துல ஊழியக்காரன் வந்து கேட்பாங்க, இல்ல ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாங்க, இல்ல பைபிள்ல போய் பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு கூகுள்ல போயிட்டு ஏஐ எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு என்ன சொல்லு அப்படின்னா அது சொல்லுது. பிரசங்கமே பண்ணுது. ஒருத்தனுக்கு ஆலோசனை சொல்லிச்சு, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் என்ன செய்ய ஏஐ அப்படின்னு கேட்டுக்கிறான். போய் நானுக்கிட்டு சாவு அப்படின்னு இருக்கு, போய் செத்துட்டான். ஏய் இப்படியும் ஆலோசனை கொடுக்குது. என் பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு போவான்னு கேட்கறான். அர்த்த கேள்வி. இல்ல இல்ல, பெற்றோர்கிட்ட போய் சொல்லிட்டு போனாக்கா ஒத்துக்க மாட்டாங்க, நீனே போய் சாவு அப்படின்னு. உண்மையில நடந்த சம்பவம். நான் சும்மா கூட்டி குறைச்செல்லாம் பேசல, பேப்பர்ல வந்த நியூஸ் தான் உங்ககிட்ட சொல்றேன். ஏஐ இன்னைக்கு ஏஐயை சார்ந்து இருக்கிற, ஏஐயை நம்பி இருக்கிற, ஏஐயை இந்த கூகுள் மேப்பை நம்பி போய் ஆத்துல வந்தவன், சேத்துல வந்தவன், குளத்துல வந்தவங்க இருக்கான் தெரியுமா? படம் எடுத்து காட்டுவான், படம் போட்டு இந்த பேப்பர்ல போட்டுருக்கிறான்.